உங்களை ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இப்பகுதியில் நாம் இன்று மூல நோயை பற்றி பார்க்கலாம். மலச்சிக்கல் வந்தால் எல்லா சிக்கலும் வந்துவிடும். அதில் பிரதான சிக்கல் மூலம். மூல நோயினால் அவதிப்படுபவர்கள் நிவாரணம் பெற எளிதான வழிகள் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றாக பார்ப்போம். மூல நோயினால் மலவாய் பகுதியில் ஏற்பட்ட வீக்கம் நீங்க வலி குறைய வேண்டுமானால் மஞ்சள் பொடியை விளக்கெண்ணெயில் கலந்து பூசி வர வீக்கமும் வலியும் போகும். முளை விட்டு கொண்டே காணப்படும் மூல நோயால் அவதிப்படுபவர் முருங்கை இலையையும் முள்ளங்கி இலையையும் சேர்த்து இடித்து அரைத்து சூடு செய்து முளை மீது பற்று போட வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். மூல நோய் முளைகளின் மீது எருக்கம் பாலுடன் மஞ்சள் கலந்து பற்று போட்டாலும் விரைவில் குணம் பெறலாம். கருணைக்கிழங்கு பொடியை தினசரி காலை மாலை என இரு வேளையாக தேனில் குழைத்து சாப்பிட்டு வர மூலம் குணமாகும். கருணைக்கிழங்கை பசும்பால் அல்லது மோரில் அரைத்து தினமும் காலையில் மட்டும் தொடர்ந்து சில நாட்கள் உட்கொண்டும் வரலாம். கருணைக்கிழங்கு பொடி அரை தேக்கரண்டி அளவு எடுத்துக்கொண்டு தேன், சர்க்கரை, வெல்லம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றில் அளவாக சேர்த்து தினசரி 3 வேளை என ஓரிரு வாரங்கள் உட்கொள்ள மூலம் குணம் பெறும். முள்ளங்கி சாறு 2 தேக்கரண்டி அளவு எடுத்துக்கொண்டு 1/4 டம்ளர் மோரில் கலந்து தினசரி அதிகாலை வேளையில் 2 வாரங்கள் அருந்தி வர மூலம் தீரும். பாகற்காய் அல்லது பாகல் இலையை இடித்து சாறு பிழிந்து கொள்ளவும். இந்த சாறை 1 தேக்கரண்டி அளவு எடுத்துக்கொண்டு சர்க்கரை கலந்து தினமும் 2 வேளை என 2 வாரங்கள் உட்கொண்டு வர இரத்தம் மூலம் குணமாகும். 1 கைப்பிடி அருகம்புல் வேரை சுத்தம் செய்து பின்பு இடித்து இரவில் 1 டம்ளர் நீரில் ஊற வைக்க வேண்டும். மறுநாள் காலையில் அதை எடுத்து வடிகட்டி தொடர்ந்து 48 நாட்கள் அருந்தி வர இரத்தம் மூலம் குணமாகும். கடைந்த மோரில் வெங்காயத்தை அரிந்து போட்டு தினசரி 3 வேளை அருந்தி வர இரத்தம் மூலம் கட்டுப்படும். இலை, பூ, காய், தண்டு, வேர் அனைத்தும் சேர்ந்ததை சமூலம் என்பர். பொன்னாங்கண்ணி சமூலத்தை கொண்டு கஷாயம் செய்து தினசரி காலை மாலை என 1 டம்ளர் அருந்தி வர இரத்தம் கசியும், மூலம் நீங்கும். கடுக்காய் தோல், திப்பிலி, கற்கண்டு 3ம் சமமான எடை எடுத்துக்கொண்டு அனைத்தையும் இடித்து பொடி செய்து சலித்துக் கொள்ளவும். இந்த பொடியை கடுக்காய் அளவு வெண்ணெயில் கலந்து தினசரி காலை இரவு என தொடர்ந்து ஓரிரு வாரங்கள் உட்கொண்டு வர மூலம் குணமாகும். நெல்லிக்காய் வற்றலை பொடி செய்து வைத்துக் கொள்ளவும். அப்பொடியை 2 தேக்கரண்டி அளவு எடுத்து மோரில் கலந்து தினமும் வெறும் வயிற்றில் உட்கொண்டு வர மூலம் காரணமாக ஏற்படும் இரத்தப்போக்கு குறையும். வெங்காயம், மிளகு, துளசி இலை அனைத்தையும் சம அளவு எடுத்து அரைத்துக் கொண்டு அதில் நெல்லிக்காய் அளவு தினசரி காலை இரவு என 2 வேளை தொடர்ந்து உட்கொண்டு வர இரத்தம் மூலம் குணம் பெறும். இதை உட்கொண்ட பின்பு வெந்நீர் அருந்த வேண்டும். மூலத்தில் இருந்து முழு நிவாரணம் பெற பக்க விளைவுகள் இல்லாத பக்காவான வைத்தியம் இது. இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.